அப்புறம் 10th தமிழ்ல 4th லெசன் விண்ணை தாண்டி தன்னம்பிக்கை. இது வந்து பார்ட் 3. ஸோ இதுக்கு முன்னாடி 2 இது கொடுத்துருக்கேன், 2 பார்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துடுவாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ அது கூட ஹிண்டும் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன், அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்துக்கு வந்து போயிருக்காங்க. எங்கன்னா சென்னை கோட்டூர்புரத்தில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் இருக்கு. எங்க இருக்கு? சென்னை கோட்டூர்புரத்துல. பெருசுங்கெல்லாம் சென்னையில ஒரு கோடு போட்டு வாழ்றாங்க. பெருசுங்களானா பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் சென்னைனா சென்னையில இருக்குது. ஒரு கோடு போட்டு வாழ்றாங்களா கோட்டூர்புரத்துல. சென்னை கோட்டூர்புரத்துல பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் இருக்கு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் வந்து 1988 வந்து நிறுவப்பட்டதுக்கு. இதுல வந்து 10 காட்சி கூடங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எப்ப கட்டப்பட்டுச்சு? 1988. எட்டிடி பெருசுங்களாம் அறிவியல் தொழில்நுட்பத்தை பார்த்தாங்க. அப்ப எட்டிடினா 1988. பெருசுங்களாம் அறிவியல் தொழில்நுட்பத்தை பார்த்தாங்கன்னா பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம். அப்ப 1988ல இதுல 10 காட்சி கூடங்கள் இருக்கு. அதுவும் இல்லாம பரிமாண வளர்ச்சி பூங்கா, அப்புறம் புதுப்பித்தக்க பூங்கா, ஆற்றல் பூங்கா, இயந்திரவியல் பூங்கா அப்படின்னு பூங்காக்கள்லாம் இருக்கு. மேலும் குழந்தைங்க விளையாடுறதுக்காக பொம்மைகளை கொண்ட பூங்காவும் இங்க இருக்கு. இந்தியாவிலே முதலாக வந்து 360 பாகை அரைவட்ட வானத்திரை வந்து இங்கதான் இருக்கு. எங்க? பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்துல. எங்க? 360 பாகை அரைவட்ட வானத்திரை இங்க இருக்கு. இது 2009 வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஹிண்ட் போமா? இந்தியாவிலே பெருசுங்க தான் ஃபர்ஸ்ட் 360 டிகிரியில 9ங்களோட உட்கார்ந்தாங்க. இந்தியாவிலேயே பெருசுங்க தான் ஃபர்ஸ்ட் 360 டிகிரியில 9ங்களோட உட்கார்ந்தாங்க. இந்தியாலனா நம்ம இந்தியா. அப்புறம் பெருசுங்க தான் அப்படின்னா பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம். அப்புறம் ஃபர்ஸ்ட் முதல் 360 பாகை அரைவட்ட வானத்திரை எங்க 9ங்களோட உட்கார்ந்தா 2009 தான் அமைக்கப்பட்டது. இந்தியாவிலே பெருசுங்க தான் ஃபர்ஸ்ட் 360 டிகிரியில 9ங்களோட உட்கார்ந்தாங்க அப்படிங்க வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து பார்க்கலாமா? இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லியிருப்பாரு. மாற்றத்துக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறன் தான் புத்தி கூர்மை. மாற்றத்துக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறன் தான் புத்தி கூர்மை. ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படின்னு வர இடத்துல ஹாக்கி விளையாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாக்கி விளையாடுறப்ப மாற்றத்துக்கு ஏற்ப தகவமைத்துக்கணும் புத்திய. ஹாக்கி விளையாடுறப்பனா ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன சொல்றான்னா மாற்றத்துக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் புத்திய. அதான் மாற்றத்துக்கு ஏற்ப தகவமைத்துக்கணும் புத்தி கூர்மைய அப்படின்னு. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி இல்ல, அது அறிவின் மாயையே. அறியாமைங்கிறது அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே. ஹாக்கிய அறிஞ்சுக்காம இருக்கிறது எதிரி அல்ல. அப்ப ஸ்டீபன் ஹாக்கிங் அறியாமை எதிரி அல்ல. இதான் ஹிண்ட். தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் அப்படின்னு புகழப்படுவது தான் நம்ம ஸ்டீபன் ஹாக்கிங். தற்கால ஐன்ஸ்டீன் யாரு? ஸ்டீபன் ஹாக்கிங். அப்ப ஹாக்கி பேட் வாங்கியாச்சு. ஐ அப்படின்னா ஐன்ஸ்டைன், ஹாக்கி பேட்னா ஸ்டீபன் ஹாக்கிங். தற்கால ஐன்ஸ்டைன் ஸ்டீபன் ஹாக்கிங். ஸோ இப்போ வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் பார்க்கலாம். அவர் வந்து ஒரு வீல் சேர்ல வந்து தான் உட்காந்துப்பாரு. ஏன் இப்படி ஆனாரு அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துட்டு அவர் எப்படி சயின்டிஸ்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த பேரல் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மருத்துவமனை ஒன்றுலாம் 1963 21 வயசு இளைஞனா வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஸ்டீபன் ஹாக்கிங். அப்புறம் அவர் வந்து மருத்துவ உலகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் மாசம்தான், அதான் திங்கள்னா இன்னும் கொஞ்சம் மாசம்தான் ஒரு உயிரோடு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பக்கவாத நோய் அப்படிங்கிற நரம்பு நோய் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கனால அது மட்டும் இல்லாம அந்த மருத்துவ உலகமே மிரண்டு போற அளவுக்கு 53 வருஷம் வந்து வாழ்ந்துருக்காரு. இது 21 வயசுல இருக்கும்போது கொஞ்சம் மாசத்துல இறந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஆனா மருத்துவ உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு 53 வருஷம் வந்து வாழ்ந்திருப்பாரு. அது பார்க்கலாமா? இதுக்கு ஹிண்ட் என்னன்னு, இங்கேதான் ஹாக்கியை 21 வயசுல எடுத்தேன், இப்ப 63 வயசாச்சு. இங்கேதான் ஹாக்கியை 21 வயசுல எடுத்தேன், இப்ப 63 வயசாச்சு. இங்கேதானா? இங்கிலாந்து.
ஹாக்கினா ஸ்டீபன் ஹாக்கிங். 21 21 வயசுல எடுத்து அப்ப 63 வயசு ஆச்சுன்னா 1963 21 வயசு இளைஞனா அனுமதிக்கப்பட்டாரு. இங்கதான் ஹாக்கியை 21 வயசுல எடுத்தேன், இப்ப 63 ஆயிடுச்சு. ஸோ இந்த லைனுக்கு இந்த ஹிண்ட் அப்படியே அந்த லைனுக்கு ஃபுல்லா அந்த லைன்ல உள்ள எல்லா டீட்டெயிலுமே அந்த ஹிண்ட்ல கொடுத்துருப்பேன். அதனால அந்த ஹிண்ட்டை படிச்சுக்கோங்க. இந்த பேரா ஃபுல்லா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அப்புறம் எந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காரு? பக்கவாதம் அப்படிங்கிற நரம்பு நோயினால பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா 53 வருஷம் அதுக்கப்புறம் உயிரோடு இருந்திருக்காரு. அததான் ஹாக்கி பக்கம் 53 வருஷம் ஆச்சு. ஹாக்கி பக்கம் 53 வருஷம் ஆச்சு. ஸ்டீபன் ஹாக்கிங் பக்கம்னா பக்கவாத நோயால பாதிக்கப்பட்டு 53 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்காரு. 1985 இவருக்கு மூச்சுக்குழல் தடங்கனால பேசும் திறனை இழந்துட்டாரு. ஹாக்கி விளையாண்டா மூச்சு அடைச்சிரும்னு எட்டப்பே அஞ்சாம சொன்னான். ஹாக்கி விளையாண்டா மூச்சு அடைச்சிரும்னு எட்டப்பே அஞ்சாம சொன்னான். ஹாக்கினா ஸ்டீபன் ஹாக்கிங் மூச்சு அடைச்சுக்குது அப்படின்னா மூச்சுக்குழல் தடங்கனால பேசுற திறமையே இழந்துட்டாரு. எப்போ எத்தனாவது வருஷம்? 1985 தான். எட்டப்பே அஞ்சாம, எட்டப்பேனா 8, அஞ்சாமனா 5, அப்ப 85. ஹாக்கி விளையாண்டா மூச்சு அடைச்சுக்கிறோம்னு எட்டப்பே அஞ்சாம சொன்னா. எட்டப்பேனா 8, அஞ்சாமனா 5. 1985 தான் இவருக்கு மூச்சுக்குழல் தடங்கனால பேசும் திறனை இழந்திருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு தான் இருந்திருக்காரு. இது அதுக்கப்புறம் லாஸ்டா என்னது, அவரோட கன்னத்துல ஒரு தசைவு இருந்திருக்கு. தசை அசைவும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கண்ணு சிமிட்டி அது மூலியமா தான் அவர் தன்னோட உள்ளத்துல இருக்கிற எல்லா இதையும் சொல்லியிருக்காரு. இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு கணினியும் இருந்திருக்கு. அது மூலியமா அவரோட ஆராய்ச்சி எல்லாத்தையும் அதுக்கப்புறமும் தொடர்ந்திருக்காரு. இப்ப பேரண்ட பெருவெடிப்பு அப்புறம் கருந்துளை பற்றி தான் ஸ்டீபன் ஹாக்கிங்கோட ஆராய்ச்சியில இருந்திருக்கு. ஸ்டீபன் ஹாக்கிங் எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாரு அப்படின்னா கருந்துளை, பேரண்ட பெருவெடிப்பு, இது ரெண்டும் தான். கருந்துளை, பேரண்ட பெருவெடிப்பு, ஸ்டீபன் ஹாக்கிங். இந்த பேரண்ட பெருவெடிப்பு அதாவது பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. பேரண்ட பெருவெடிப்புனா பிக் பேங் தியரி எப்படி உருவானதுக்கு அப்படிங்கிற சான்றிதழ் இவர் கணிதவியல் அடிப்படையில கொடுத்திருப்பாரு. இப்படி கணிதவியல் அடிப்படையில கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த புவியை கட்டமைக்க கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹாக்கி விளையாடுறப்ப பெருசா வெடிச்சிடும் கருந்துளைன்னு சொன்னாரு. ஹாக்கி விளையாடுறப்ப பெருசா வெடிச்சிடும் கருந்துளைன்னு சொன்னாரு. ஹாக்கினா ஸ்டீபன் ஹாக்கிங் எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு? பேரண்ட பெருவெடிப்பு, கருந்துளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் பிக் பேங் தியரி கணிதவியல் அடிப்படையில கொடுத்திருக்காரு. அதான் பெருசா வெடிக்கும் மேக்ஸ். பேரண்ட பெருவெடிப்பு அதான் பெருசா வெடிக்கும் மேக்ஸ்னா பெருவெடிப்பு. பெருசா வெடிக்கும்னா பேரண்ட பெருவெடிப்பு கணிதவியல் அடிப்படையில கொடுத்திருக்காரு. பெருசா வெடிக்கும் மேக்ஸ்னா கணிதவியல் அடிப்படையில கொடுத்திருக்காரு. ஹாக்கி விளையாண்டா கடவுள் கட்டமைக்க தேவையில்லை. ஹாக்கி விளையாண்டா கடவுளை கட்டமைக்க தேவையில்லை. பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுளை கட்டமைக்க தேவையில்லை அப்படின்னு ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்றாரு. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா விண்மீனோட ஆயுள் காலம் முடிவுல உள்நோக்கி ஈர்ப்பு விசை கூடுகிறது. விண்மீன் சுருங்க தொடங்கிறது. விண்மீன் சுருங்க சுருங்க அதோட ஈர்ப்பாற்றல் உயர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இதை எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம்னா இப்ப பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குட்டையாயிட்டே போவாங்க. வயசு அதிகமாயிட்டே போகும். ஆனா குட்டையாயிட்டே போவாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாள் வாழ்வாங்க அப்படின்னு வயசு அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்க குள்ளம் ஆயிட்டே வருவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்நாள் அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் விண்மீன்களோட ஆயுள் கால முடிவுல உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுது. அந்த விண்மீன் சுருங்க சுருங்க அதோட ஈர்ப்பாற்றல் அதிகரிச்சுட்டே போகுது. விண்மீன் சுருங்க சுருங்க அதோட ஈர்ப்பாற்றல் அதிகரிச்சுட்டே போகுது. இப்ப விண்மீன்லாம் நம்மள உள்ள ஏற்றிடும். அப்படின்னா விண்மீனோட உள்நோக்கிய ஈர்ப்பு விசை தான் கூடுகிறது. உள்ள ஈர்த்திடும்னா உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இது ஒரு தடவை வாசிச்சுட்டு போவாங்க. சில நேரங்களில் உண்மை புனைவை விட வியப்பூட்டுவதாகவும் அமைகிறது. அப்படியான உண்மைதான் கருந்துளை பற்றியதும். புனைவு இலக்கியம் படைப்பு அதாவது கற்பனையா எழுதுறவங்களோட படைப்பு கூட அதெல்லாத்தையும் மிஞ்சுவதான இந்த கருந்துளை இருக்கு அப்படின்னு ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்றாரு. அப்புறம் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் அப்படிங்கிறவர் தான் கருந்துளை அப்படிங்கிற சொல்லையும் அதுக்குரிய கோட்பாட்டையும் ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டிருக்காரு. யாரு? ஜான் வீலர். அமெரிக்கால ஜான் கருந்துளைய
கருந்துளையை வச்சு ஒரு கோடு போட்டான். அமெரிக்கால ஜான் கருந்துளையை வச்சு ஒரு கோடு போட்டான். அமெரிக்கானா அமெரிக்க அறிவியலாளர், ஜான்னா ஜான் வீலர். கருந்துளையை வச்சு ஒரு கோடு போட்டானா கருந்துளை அப்படிங்கிற சொல்லையும் கோடு போட்டானா கோட்பாட்டையும் முதல்ல வந்து இவர் தான் குறிப்பிட்டிருக்காரு. அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் கருந்துளைங்கிற சொல்லையும் அதோட கோட்பாட்டையும் ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டிருக்காரு. அப்ப சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்புலைக்குள் செல்கின்ற எதுவும் ஏன் ஒளியும் கூட திரும்பி வர முடியாது. அதான் விண்மீனோட ஆயுள் தலைமுறை உள்நோக்கி ஈர்ப்பு விசை கூடுகிறது. அதனால அது எல்லாத்தையும் உலகளக்க வந்து ஈர்த்துக்கிறோம். அதனால அந்த விண்மீனோட உலக ஈர்ப்பிலைக்குள்ளக்க செல்கின்ற எதுவுமே வெளிவரக்கூடாது. ஏன் ஒளி போனாலும் கூட, சன்லைட் போனா கூட அதால வெளியில வர முடியாது. உலக எல்லாத்தையும் ஈர்க்கப்படும். உள்ளே சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை வந்து கருந்துளை அப்படின்னு ஜான் வீலர் வந்து சொல்லியிருக்காரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கேள்வி இருந்துச்சுல, அதான் ஸ்டீபன் ஹாக்கிங்கோட ஆராய்ச்சி முடிவுகள் எந்த மாதிரி அமைஞ்சிச்சு அப்படிங்கிறது தான். மூணே மூணு தான், ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. கருந்துளை செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியில வரணும். கருந்துளைக்கு போனா எதுவும் வெளில வராது, அவ்வளவுதான். கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதோட எட்ஜ்ல வந்து கதிர்வீச்சு வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கருந்துளை உண்மையிலேயே வந்து கருப்பா இருக்கிறது கிடையாது. ஏன்னா கருந்துளையில இருந்து ஒரு கட்டத்துல கதிர்வீச்சும் அணுக்களும் வந்து அணு துகள்களும் வந்து கசிய தொடங்கி இறுதியில கருந்துளைங்கிறது வெடிச்சே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மூணே மூணு பாயிண்ட் தான் ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சி பத்தி. என்னன்னா, கருந்துளை செல்ற எதுவும் தப்பிச்சு வெளியில வர முடியாது. அதோட எட்ஜில் கதிர்வீச்சு வந்து வெளிப்பட்டு கொண்டுட்டே இருக்கும். கருந்துளைங்கிறது கருப்பா இருக்கிறது கிடையாது. அந்த கருந்துளையில இருந்து ஒரு கட்டத்துல கதிர்வீச்சு அணுத்துகள்களும் வெளியில வந்துட்டே இருந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா வெடிச்சு மறைஞ்சிரும் அந்த கருந்துளையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டீபன் ஹாக்கிங்கோட இந்த ஆராய்ச்சி முடிவுகள்லாம் ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படின்னு அழைக்கப்படுது. ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சி முடிவுகள் ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னு அழைக்கப்படுது. நல்லா கருந்துளைங்கிறது அழிவின் ஆற்றல் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஹாக்கிங் வந்து என்ன சொல்றாரு, கருந்துளைங்கிறது படைப்பின் ஆற்றல் அப்படின்னு சொல்றாரு. இன்று பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கிறது எல்லாம் அழிவில்லை, கருப்பா தான் எல்லாம் படைக்கும். கருப்பா இருக்கிறது எல்லாம் அழிவு கிடையாது, கருப்பா இருக்கிறது தான் எல்லாத்தையும் படைக்கும். இந்த வீட்டுல எல்லாம் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்களா, கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போடாது, அந்த மாதிரிலாம் இன்னும் இருக்குல்ல. அது அது அதை வச்சு இந்த ஹிண்ட் வந்து இல்லைங்க. கருப்பா இருக்கிறதெல்லாம் அழிவு கிடையாது, கருப்பா இருக்கிறதான் படைக்கும் அப்படிங்கிறப்ப. அப்ப கருந்துளைங்கிறது அழிவின் ஆற்றல் அப்படின்னு முன்னாடி கருதப்பட்டுச்சு. ஆனா ஹாக்கிங் என்ன சொல்றாரு, கருந்துளை தான் படைப்பின் ஆற்றல். ஐன்ஸ்டைன், நியூட்டன் அப்படிங்கிறவங்க ஸ்டீபன் ஹாக்கிங்கோட முன்னோடிகள். ஐன்ஸ்டைன், தற்கால ஐன்ஸ்டைன் யாரு, ஸ்டீபன் ஹாக்கிங். இதை நம்ம முன்னாடியே ஒரு இடத்துல பார்த்தோம். ஹாக்கி பேட் அப்படிங்கிற ஐனா ஐன்ஸ்டைன், ஹாக்கி பேட்னா ஸ்டீபன் ஹாக்கிங். இதான் ஹிண்ட் வேர்டு. ஸோ எங்க பார்த்தோம்னா இந்த இங்கேதான் பார்த்தோம். தற்கால ஐன்ஸ்டைன், ஸ்டீபன் ஹாக்கிங். சரி, ஓகே. இவங்களோட ஸ்டீபன் ஹாக்கிங்கோட முன்னோடிகள் ஐன்ஸ்டைனும் நியூட்டனும். நியூட்டன் வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல கணக்கியல் துறையில லுகாஸின் பேராசிரியர் அப்படிங்கிற பதவியை வந்து வச்சிருக்காரு. ஸ்டீபன் ஹாக்கிங்கும் அதே பதவியை வச்சிருக்காரு. ஹிண்ட் பாத்தீங்கன்னா, நியூவான லூசா இருக்கும்னு பார்த்தா இது ஹாக்கி லூசா இருக்கும் போலயே. நியூவான லூசா இருக்கும்னு பார்த்தா இது ஹாக்கி லூசா இருக்கும் போலயே. நியூவானா நியூட்டன், லூஸ்னா லுகாஸின் பேராசிரியர். ஹாக்கி லூஸ்னா ஹாக்கி, அதாவது ஸ்டீபன் ஹாக்கிங்கும் அந்த லுகாஸின் பேராசிரியர் அப்படிங்கிற பதவியை வச்சிருக்காரு. எந்துல, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல கணக்கியல் துறையில லுகாஸின் பேராசிரியர். ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் கொடுத்த முடிவுகளை வந்து கணித சமன்பாடு மூலமா சொல்லியிருக்காரு. E=mc². ஆனா அப்ப இருந்து யாருமே இதை ஏத்துக்கல. 100 வருஷத்துக்கு அப்புறம் ஈர்ப்பலைகள் இருக்கிறது வந்து உலகம் வந்து கண்டுகொண்டது. கருந்துளை குறித்து தன்னோட ஆய்வை வந்து ஐன்ஸ்டைன் போலேயே கோட்பாடுகளை வந்து சொல்லாம விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஈர்ப்பலைகளை கணித சமன்பாடு மூலமா சொல்லியிருக்காரு. அது யாருக்கும் புரியல. அதுக்கப்புறமா தான் இந்த உலகமே ஏத்துக்குச்சு. ஆனா ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன சொல்லியிருக்காரு, அவர் கருந்துளை பற்றி தானே கோட்பாடெல்லாம் சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, கருந்துளை பற்றி தான் அவரோட ஆராய்ச்சி முடிவுகளும் இருந்திருக்கு. அப்பனா கருந்துளை பற்றி அவரோட கோட்பாட்டை எளிதில் விளக்க விண்மீன் இயக்கத்தோடு மக்களுக்கு வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்கனால அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு என்னட்டு பார்த்தா, ஐயா கணிதத்துல எல்லாத்தையும் ஈர்த்தாரு. ஐயானா ஐன்ஸ்டைன் கணித சமன்பாடு மூலம் தான் ஈர்த்தார்னா ஈர்ப்பலைகள் வந்து குறித்த சமன்பாடை வந்து ஐன்ஸ்டைன் வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ
ஸ்டீபன் ஹாக்கிங் எந்தெந்த விருதெல்லாம் பெற்றிருக்காருன்னு பார்ப்போம். அமெரிக்காவின் உயரது விருதான அதிபர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உல்ஃப் உல்ஃப் மாதிரி ஹாக்கி விளையாடணும், உல்ஃப் மாதிரி ஹாக்கி விளையாடணும். அப்புறம் காஃப்லி பதக்கம், அப்புறம் அடிப்படை இயற்பியல் பரிசு, இதெல்லாம் அவர் பெற்ற விருதுகள். ஸ்டீபன் ஹாக்கிங் கலீலியோட நினைவு நாள்ல பிறந்து ஐன்ஸ்டைனோட பிறந்த நாள்ல இறந்திருப்பாரு. அதாவது ஒரு மனுஷனோட இறந்த நாள்ல பிறந்து இன்னொரு மனுஷனோட பிறந்த நாள்ல இறந்திருப்பாரு. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஹாக்கி விளையாண்டா கழிஞ்சு பிறந்து ஐயோன்னு இறந்துருவேன். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாக்கி விளையாண்டா கழிஞ்சு பிறந்து ஐயோன்னு இறந்துருவேன். ஹாக்கி விளையாண்டா கழிஞ்சு பிறந்தனா கலீலியோட நினைவு நாள். அதான் கலீலியோட நினைவு நாள்ல பிறந்திருக்காரு. அதான் கழிஞ்சு பிறந்தனா கலியோட நினைவு நாள்ல பிறந்து ஐயோன்னு இறந்துருவ, ஐன்ஸ்டனோட பிறந்த நாள்ல இறந்திருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பேத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. யாரு? ஹாக்கிங், கலீலி, ஐன்ஸ்டைன். ஏன்னா இவங்க 3 பேருமே இந்த பேரண்டத்தை பத்தி இருந்த புரிதலை பல மடங்கு உயர்த்தியிருக்காங்க. பேரண்டத்தை பத்தி மனித இனத்தோட நம்பிக்கையை இவங்க புரட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தலை விதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு நம்புறவங்க பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. விதி தான் தீர்மானிக்கிறதுனா சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்குறீங்க அப்படின்னு ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு. ஹாக்கி விளையாடுறதுக்கு எல்லாம் தலைவிதி தான், ஹாக்கி விளையாடுறதெல்லாம் தலைவிதி தான். அப்ப தலைவிதி தான் தீர்மானிக்கிறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலே ஸ்டீபன் ஹாக்கிங் தான் இந்த வேர்ட்ஸை சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். 2012 பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள்ல தொடக்க விழா நாயகனா இருக்கிற சிறப்பு பெற்று கிடையாது ஸ்டீபன் ஹாக்கிங் தான். 12 பேர்த்த பார்க்காம ஹாக்கி விளையாண்டு நாயகன் ஆயிட்டான். 12 பேர்த்த பார்க்காம ஹாக்கி விளையாண்டு நாயகன் ஆயிட்டான். 12 பேர்த்தனா 2012 பார்க்காமனா பாரா ஒலிம்பிக்ல நாயகன் ஆயிட்டானா தொடக்க விழா நாயகன். ஹாக்கினா ஸ்டீபன் ஹாக்கிங்கை பத்தி சொல்றான். அப்ப 12 பேர்த்த பார்க்காம ஹாக்கி விளையாண்டு நாயகன் ஆயிட்டான். அப்ப 2012 பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில தொடக்க விழா நாயகனா ஸ்டீபன் ஹாக்கிங் இருந்திருக்காரு. அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு, இந்த மாதிரி தொலைக்காட்சி தொடர்கள்லயும் ஸ்டீபன் ஹாக்கிங் பங்கேற்றுக்காரு. ஹாக்கி விளையாடுறத பார்த்து பார்த்து அடுத்து அந்த டிவி வெடிக்க போது பாரு, அம்மா சொல்லுவாங்களே இந்த பொம்மை சேனலை வச்சு ஒரு நாள் டிவி வெடிக்க போது பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரிதான் ஹாக்கி விளையாடுற பார்த்து பார்த்து டிவி எடுத்து வெடிக்க போது பாரு. ஹாக்கினா ஸ்டீபன் ஹாக்கிங் ஹாக்கினா ஸ்டீபன் ஹாக்கிங் விளையாட்டை பார்த்து பார்த்து அடுத்து பெருசா டிவி வெடிக்க போது பாரு. பெருசானா பெருவெடிப்பு கோட்பாடு, டிவினா அடுத்தடுத்த தலைமுறை, அப்புறம் பெருவெடிப்பு கோட்பாடு அப்படிங்கிற தொலைக்காட்சி தொடர்கள் யாரு? ஸ்டீபன் ஹாக்கிங் பங்கேற்றிருக்காரு. சூடான காற்று நிரம்பிய பலூன்ல வானத்துல பறந்து தன்னோட 60வது பிறந்த நாளை கொண்டாடிக்காரு ஸ்டீபன் ஹாக்கிங். ஹாக்கி விளையாண்டு 60வது ஷாட் வானத்துல போயிடுச்சு. அப்புறம் ஹாக்கி ஸ்டீபன் ஹாக்கிங் தன்னோட 60வது பிறந்த நாள்ல வானத்துல பறந்திருக்காரு. அதுக்கப்புறம் போயிங் 727 அப்படிங்கிற பூஜ்ய ஈர்ப்பு நிலை விசை பயணத்தையும் மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்திருக்காரு ஸ்டீபன் ஹாக்கிங். இப்ப ஸ்டீபன் ஹாக்கிங் என்னென்ன நூல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தா, ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்கள்ல காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற நூல் கிட்டத்தட்ட 40 மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஹாக்கி விளையாடுறதெல்லாம் 40 வருஷத்துல சுருங்கிருச்சு. ஹாக்கி ஸ்டீபன் ஹாக்கிங் 40 வருஷத்துல சுருங்கிருச்சுன்னா 40 மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்கு. காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிறது நூல் தான். அப்புறம் சுருங்கிடுச்சுன்னா சுருக்கமான அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1988 வெளிவந்த நூல் இது காலத்தின் சுருக்கமான வரலாறு. இது ஸ்டீபன் ஹாக்கிங் எதை பத்தி சொன்னாரு? பெருவெடிப்பு, கருந்துளை, இது 2 பத்தி தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருப்பாரு. சோ இதை பத்தி அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி கிட்டத்தட்ட 1 கோடி படிகளுக்கு மேல இந்த காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற நூல் வித்து போயிருக்கு. 88 சுருக்கணும் 1 கோடிய 88னா 1988 சுருக்கணும்னா காலத்தின் சுருக்கமான வரலாறு 1 கோடி பிரதிகளுக்கு மேல விற்பனை ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடும்பகட்டு யானை, நெடுந்தேர் கோதை, திருமாவியல் நகர், கருவூர், முன்துறை அகநானூர்ல கொடுத்துருக்காங்க. இந்த கருவூர் அப்படிங்கிறது கரூர் மாவட்டத்தின் கரூர் அப்படின்னு சொல்லப்படுது. இன்ட்டு பாத்தீங்கன்னா பகட்டான யானை அகத்துல இருக்கு. பகட்டான யானை அகத்துல இருந்துச்சு. அப்ப கடும் பகட்டு யானை, இந்த பகட்டு யானைன்னு வந்தாலே பகட்டான யானை அகத்துல இருந்துச்சு. அப்படின்னா அகநானூறு.
அறிவியலை விட ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா கற்பனை திறன். ஏன்னா அறிவுங்கிறது நம்ம அறிஞ்சும் தெரிஞ்சும் வச்சிருக்கிறதோட முடிஞ்சிடும். ஆனா கற்பனை திறன்கிறது இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்னைக்கு நாம் அறிஞ்சு வைக்கிறது மட்டும் இல்லாம இனி நாம் அறிந்து கொள்ள போவதையும் உள்ளடக்கியது அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொல்றாரு. ஏன்னா நம்ம அறிவுங்கிறது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறதோட முடிஞ்சு போச்சு. கற்பனை திறன்னா அந்த கற்பனை திறனாலதான் இன்னைக்கு கணினி வந்திருக்கு, ஏஐ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்திருக்குல்ல, அதனால கற்பனை திறன் தான் ரொம்ப முக்கியமானது அறிவை விட அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொன்னாரு. ஐயா கற்பனை செய்ய போறேன், ஐயா கற்பனை செய்ய போறேன். ஐன்ஸ்டைன் கற்பனை திறன் தான் ரொம்ப முக்கியமானது சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் இந்த ஹிண்ட். அப்புறம் வாழ்க்கை எவ்வளவா கடினமா இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் தான் இருக்கிறது. நிச்சயமா என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் அப்படின்னு ஸ்டீவன் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு. ஹாக்கி விளையாடுறது கடினமா இருந்தாலும் வெற்றிக்கான வழியும் அதுலதான் இருக்கு. ஹாக்கி ஹாக்கி விளையாடுறது கடினமா இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதுலதான் இருக்கு. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதுலதான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த இலக்கணம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பிளேலிஸ்ட், அதாவது 10th தமிழ் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த ஹிண்ட் எல்லாம் நான் கொடுக்குற ஹிண்ட் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.